அப்ப நம்ம ஊர்ல மாப்பிள்ளை இருக்குண்டாங்க. நல்லா ஏற்று பாரு, யாரு பிடிக்கணும் பாரு. எவனும் ஒத்துக்கிற மாட்டான்டா. நல்லா கெதிச்சால பாருமா உங்க வளர்த்தி தக்கன. யார் அந்த ரவுடி பொம்பளை? ஹலோ ஹலோ, இந்த மைக்கில் பேசுறியா? மைக்க நீ மூடிய வச்சுக்கப்பா, பூச்சி ஈச்சி போய் பிடிக்கிறா. ஹலோ ஹாலி மைனே ப்ளீஸ் கொஞ்சம் மைனே. ஹலோ அங்கண்ணே சாணுங்க, நான் பாலச்சந்திரன், அவர் தானே இன்னைக்கு நான் வாத்தியாரு நம்மளுக்கு பேசிக்கிறேன். நீங்க போய் ஒண்ணுக்கு இன்னுக்கு வந்தா இருந்துட்டு வாங்க போங்க. எங்க வெற்றி என்ன காணா? முடிய அவுத்து வச்சிருக்கு, காய போட்டு வந்திருக்கேன். ஒட்டு முடி ஆட்டு கூட வால் கொஞ்சம் பெருசா இருக்கு. காமி விரிச்ச காமி முடிய வேணாம் இருக்கட்டும். இந்த பெண்கள்லாம் பார்த்தா எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்களா? தூங்கி நீங்க தூங்கி எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க, ஒத்தப்பட்டு தூங்க விட மாட்டேங்குது உள்ள. சரி இருக்கட்டும். நீ என்னத்தா பீச்சில் படத்துக்கு நாடகம் பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? எந்திரிச்சு உட்காந்து நாடகத்தை பாருங்க. அதாவது ஒரு விஷயம் தெரியுமாப்பு, முருகனும் வள்ளியும் மாலை மாத்திர காட்சியை ஆண்களை விட பெண்கள் தான் முக்கியமா பார்க்கணும். அதுக்குதான் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா ஆமா. என்ன காரணம் தெரியுமா? என்ன? முருகனும் வள்ளியும் மாலை மாத்திர காட்சியை எந்த ஒரு கல்யாணம் ஆன பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாலி பாக்கியம் நீடிக்கும். நம்ம கணவருக்கு 100 ஆயுசு கிடைக்கும். சாரி, உங்க கணவருக்கு. ஆமா, முருகனும் வள்ளியும் கல்யாணம் பண்ணா அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷத்துல கல்யாணம் ஆகும்ன்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அப்போ நீ வருஷத்துல வள்ளியர் மேல உனக்கே கல்யாணம் ஆகல? இப்பதான் நினைச்சு பார்த்திருக்கியோ? 13 வருஷமா அந்த கல்யாணத்தை பாக்குறேன். நானும் இந்த கல்யாணத்தை 13 வருஷமா பாக்குறேங்க. அப்ப ஏன் உனக்கு ஆகலன்னு கேக்குறேன். எனக்கு ஆகலைன்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஆயிருச்சா? எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்க. ஒரு யாரு யாருக்கு தெரியும்? ஆனா என் கணவர் இப்ப என் கூட இல்ல. இன்னும் வந்து சோகத்துல இருக்கும் போது என்னை சிரிக்க வைக்காதீங்க. சரி சொல்லுமா. நான் கவலையில வந்திருக்கேன். அப்படி தெரியலையே முகர. நீங்க வரீங்களா? யாவா இல்லப்ப. ஏமா சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? அழுகுறியா? ஏன் புருஷன் கிடைக்கல அழுகுறியா? அதானே நீங்க சிரிச்சீங்கன்னா என்னத்த அர்த்தம்? ஒருத்தி வந்து கண் கலங்கி பேசிக்கிட்டு இருக்கா, சிரிக்கிறா. கண்ணே கலங்கலையே. எங்க கலை? என் கணவர் என் கூட இல்ல. எங்க என்னைய வேணான்ட்டு போயிட்டாங்க. உன் மகரை பிடிக்கல உனக்கு? இல்ல. அத்தாடி கண்ணி வந்தா துடைக்கிறதுக்கு பவுடர் அழைச்சிருவோம். ஏன் தெரியுமா என் கணவர் என் கூட இல்ல? அப்போ ஒண்ணும் பண்ணல. இப்ப நானே என் புருஷனும் கல்யாணம் ஆச்சு. சரி. கல்யாணம் ஆனா எங்க போவோம்? எங்க போனீங்க? மாமியா வீட்டுக்கு போனோம். மறு வீடு போயிட்டு என் மாமியா வீட்டுக்கு அப்பதான் புதுசா காலடி எடுத்து வைக்க போறேன். நீங்க? ஆமா. நானுக்கு மறு வீடு போயிட்டு என் மாமியா வீட்டுக்கு போறேன். என் மாமியா வாசல்ல ஆர்த்தி தட்டோட நின்றுச்சு. நானும் மாமியா ஆர்த்தி தட்டோட நிக்குதேன்னு மரியாதையை அத்தைன்னு காலில் விழுந்தேன். ஆசீர்வாதம்லாம் பண்ணிட்டு ஆரத்தி எடுத்து அத்த மருமகளை உன் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாத்தானுச்சு. உன் வலது காலை எடுத்து வைக்கிற நேரம் நம்ம வீட்டுக்கு அப்படியே செல்வம் பொங்கணும் அப்படின்னுச்சு. சரி. நானும் வலது காலெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ள போயிட்டேன். பொங்குச்சா? நல்லா பொங்குச்சு. பரவாயில்லையா? நானும் போயிட்டு வலது காலை எடுத்து வச்சுட்டு உள்ள போயிட்டேன். உள்ள போயிட்டு திரும்பி பாக்குறேன், என் மாமியா மாமனாரா ஆளை காணோம். என்னாச்சு? ஆரத்தி தண்ணிய ஊத்த போயிருக்கு அப்படின்ட்டு நானும் உட்காந்துருக்கேன் 2 மணி நேரமா. சரி, என்னாச்சுமா? ஏன் சிரிக்கிற? வெளியில அழுதுகிட்டு இருக்கேன். சரி சரி. நானும் வெளியில கேன்னு சத்தம் வந்துச்சேன்னு என்னடா போய் பார்க்க போனேன். இங்க வர்றா. பாபா சரி வா வா வா. நானும் என்னடா வெளியில சவுண்டு கேக்குதுன்னு வெளியில போய் பாக்குறேன். நான் காலை எடுத்து வச்ச நேரம் என் மாமனார் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனாரு. ஐயா ஐயா, நீ காலை இதை காமி தொட்டு கும்பிடுற இந்த காலாடா. அடுத்த காலை எடுத்து வைக்க போனேன். என் புருஷன் காலில் விழுந்துட்டியான். ஏன்? நோத்த மாலை எடுத்து எங்க ஆத்தால தூக்கிறாதடி. ஆத்தாடி அவ்வளவு ராசியான முண்டனி பொம்பளை. இந்த சிரிக்காதியத்தா எரிச்சலங்கள் பாருப்பா. என்னப்பா வயிற்றுச்சல்ல பேசுறேன் சிரிக்கிறோம். வகுத்து உன் கண்ணில் தண்ணி வரலையா? சொல்லு சொல்லு, அழுகாம சொல்லு. அப்புறம்
எனக்கு ஒரு ஆத்திரம் அடங்கல. என்னடா இது வந்தப்ப நம்ம மேல இவ்வளவு பெரிய பழிய ஒரு ரைக்கல, நம்மளுக்கு எதுவும் குறை இருக்குமா அப்படின்ட்டு நானும் ஜோசியக்கார்ட்ட போய் ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு போனேன். ஜாதகக்கார்ட்ட விரிச்சு காமிச்சியா? நான் ஜாதகக்கார்ட்ட உள்ள போயிட்டு நோட்டை கையில கொடுத்துட்டேன். நோட்டை கையில கொடுக்கல. ஐயா சாமி, நான் காலை எடுத்த வச்ச நேரம் என் மாமனார் செத்து போனாரு. என் ராசி விருச்சக ராசின்னு. ஆமா, எப்போதும் அப்படித்தான். என் ஜாதக நோட்டை தொட்டுனே மனுஷன் மாத்தேன், அவன் செத்து போனான். அவனும் போயிட்டானா? சரி சரி, ஜோசியக்காரதே ஜாதகக்காரதே செத்து போனாரு. கிளி ஜோசியம் பாப்போம், நல்லா சொல்லுவேன். ஆமா, அவர் கையை பிடிச்சி பார்த்தோன்னே சொல்லிடுவாரு அப்படின்ட்டு நானும் கிளி ஜோசியம் பார்க்கலாம்னு உட்காந்துருந்தேன். இந்த கதை இன்னொன்னு வேகமா வந்து உட்காரு. ஆமா, உனக்கு ராசி விருச்சக ராசியில நானும் கிளி ஜோசியம் பார்ப்போம். ஒரு கிளி ஜோசியக்கார உட்கார வச்சு நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன். கைய நீட்டி பார்த்தாரு. அவர் கிளிய விட்டாரா? ஏதோ கிளிய விட்டாரு. கிளிய சீட்டெடுக்க விட்டாரா? கைய தொட்டு பாத்துக்கிட்டு இருந்த மனுஷன் அவரும் செத்து போனாரு, கிளியும் செத்து போச்சு. ஐயோ ஐயோ, என்ன செய்வேன்? இப்படி பொம்பளை உலகத்துல கண்டமா? அதானே. எனக்கு வாழ பிடிக்காம செத்துடலான்ற முடிவுக்கு வீட்டுக்கு போனேன். ஆனா இப்ப என் மாமியா சொல்லுச்சு, அத்த மருமலை நீ ஏத்தா சாகுற, நீ என் பிள்ளையோட பொண்டாட்டி, நீ வாசாமி உள்ளன்னு என் மாமியா நல்ல மனுஷி கூட்டு போயிட்டான். சரி. ஆனா என் மாமியால போட்டு இல்லாம விட மாட்டேன். என்ன காரணம் தெரியுமா? என்ன கூட்டிட்டு போன நாள்ல இருந்து சொல்லு அழுகாம அழுகாம. சரி, முகரையை பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்கு. சொல்லு. கூட்டிட்டு போன நாள்ல இருந்து என் புருஷன் கூட பேச விட மாட்டேங்கிறா, என் புருஷன் கூட படுக்க விட மாட்டேங்கிறா. அப்புறம் என்ன செய்யற? மட்டும்தான் படுக்கிறியா? என் மாமனாரோட சின்ன மாமனாரு கதையை எப்படி கேக்குறாங்க. இது ஒரு கதைன்னு முடிவு பண்ண. என் மாமியால போட்ட. எப்படி போட்ட? ஒண்ணும் பண்ணல. நேரம் மீன் மார்க்கெட்டுக்கு போனேன். ஒரு 4 கிலோல கட்டிலா மீன் வாங்கினேன். நல்ல மஞ்சள் பொடியை போட்டு அலசி எடுத்து வாடை இல்லாம எடுத்துட்டேன். எடுத்து நல்லா புளிக்குழம்பு பொடி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/4 கிலோல புளிய கரைச்சு ஊத்தி நல்லா மணக்க மணக்க குழம்பு வச்சிருக்கேன். அதான் சரி. என் மாமியால உட்கார வச்சேன். உட்காரடி நடு வீட்டுல தட்டு நிறைய சோத்தை போட்டு நேரம் அடுப்படியில போனேன். மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி. ஒண்ணும் மண்ணல வாத்தியார, இவ்வளவு பெரிய குண்டியான்ல மீன் குழம்பு எடுத்தேன். அதுல ஒரு 4 துண்டத்தை எடுத்து உள்ள ஓட்டேன். மீன் குழம்பு என்ன குழம்பு? என்ன குழம்பு? மீன் குழம்பு. மீன் குழம்பு. அதுல ஒண்ணும் பண்ணல. இந்த இம்புட்டூன்னு குறைன மருந்து, இம்புட்டூன்னு ஒரு உக்கார். அதை நீங்க எல்லாம் நினைக்க, என்னப்பா மீன் குழம்பு என்ன நீங்க எல்லாம் நினைக்கலாம். இந்த பிள்ளை சாம்பார்ல கலந்துருக்கலாம், மட்டன் குழம்புல கலந்து அதுல கலக்குறீங்க. அதுல ஒரு காரியம் இருக்கு. என்ன? அதுல கண்ணீர் ஒட்டிக்கிச்சு. சரி சரி. நீங்க எல்லாம் கேட்கலாம், ஏன் தெரியுமா மீன் குழம்புல கலக்கணும்? மீன் குழம்புல கலந்தாத வாடை வராதுங்கிற. அந்த மீன் கவுச்சி வாடைக்கு அந்த விஷ வாடை இத்துணுன்னு கூட தெரியாதான். சரி, உப்பு பாத்தியானே நீ? அப்படி நினைக்காதீங்க. உப்பு பாத்திரத்தை மீன் குழம்புல விஷத்தையே கலந்தேன். அப்படியா? என் மாமியா செத்த போயெல்லாம் நான் அழுகலக்கு முண்டை போயிட்டான்னு சந்தோஷத்துலதான் இருந்தேன். பரவாயில்ல பரவாயில்ல. ஆனா என் மாமியா சாப்பிடும் போது ஒரு வார்த்தை சொன்னா. என்னண்டு? சரி, பொங்காத பொங்காத. நான் என்ன ஏதம்பே யாரை பிடிச்சு சொல்லு சொல்லு, கதையை சொல்லுமா. என் மாமியா சாப்பிடும் போது ஒத்த வார்த்தை சொன்னா, அதுல செத்து போயிட்டேங்கயா. இன்னும் உயிரை நிக்கிற, அட்டம் நிக்கிற. என்ன வார்த்தை தெரியுமா? என்ன வார்த்தை? அதான் மருமகள. என்ன? ஏய், அங்கே பிடிக்காது லூசி முண்டை. ஒத்த வார்த்தை சொல்லுச்சு. அதான் மருமகள, நீ வச்சிருக்க மீன் குழம்பு நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊத்துதான. பரவாயில்லையா? நல்ல பொம்பளை. ஆமா, அப்படி கொடுங்க மீன் குழம்பு வச்சு மாமியாருக்கு. இது வேற நடக்குது இங்க. ஐயோ, எப்ப தெரியாம சொல்லிட்டேனே. கவலைப்படாதியத்தா. சரி, மாமனும் காலி மாமியானும் காலி. புருஷன் என்ன பண்றேன்? அப்படிலாம் சொல்லு. ஒன்னும் இல்ல, எனக்கு என் புருஷனுக்கும் பஸ் நைட்டு.
எங்க நடந்து என்ன வீட்டுல தான் அப்புறம் ரோட்ல வச்சு இது பண்ணுவாங்க. சரி சரி. முதல் ராத்திரி என்னைக்கு என்னத்த பாய தூக்கிட்டு கிளம்புற? மீன் குழம்பு வைக்கவா? எனக்கு என் புருஷனுக்கு முதல் ராத்திரி. என் புருஷன் மட்டமல்லாக்கா படுத்து கிடந்தேன். நீ நான் பால் கொண்டுக்கிட்டு உள்ள போனேன். என் புருஷன் காலை தொட்டு கும்பிடணும்ல. ஆமா ஆமா. தொட்டு கும்பிட்டுட்டு கணவனை கண் கொண்டு தாலி எடுத்து ஒத்திக்கிட்டு சரி நேர போய் பவுமானமா என் புருஷன் பக்கத்துல உட்காடுறேன். சரி. என் புருஷன் எந்திரிக்கல. காலை தொட்டு கும்பிட்டுட்டேன். தட்ட வேண்டியதானே. தொட்டு கும்பிட்டுட்டு நானும் போய் பக்கத்துல உட்காந்து எந்திரிக்கல. தட்டி பார்த்தேன் எந்திரிக்கல. தண்ணிய தெளிச்சு பார்த்தேன் எந்திரிக்கல. அப்புறம் காலை தொட்ட நேரம் அவனும் செத்து போனேன். இப்ப நம்ம ஊர்ல மாப்பிள்ளை இருக்குண்டாங்க. நல்லா ஏற்று பாரு யாரு பிடிக்கணும் பாரு. எவனும் ஒத்துக்கிற மாட்டான்டா. நல்லா கெதிச்சால பாருமா உங்க வளர்த்தி தக்கன. எங்க என் சிங்கத்தை காணா? ஐயோ இப்படி பொளந்து கிடக்கேனா என்ன? அவர்தே தோது பண்ணி வச்சிருந்தா அவன் படுத்துட்டானே. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க. சொல்லுமா. இந்த தண்ணியை போட்டு நச நசன்றதுக்கு இந்த மாதிரி உளறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன். என்ன? ஒண்ணும் இல்ல. வீட்டுல எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. இந்த மாதிரி உன் பேச்சு கேட்க முடியாது. போ பாவா வரட்டும் புரிய மாட்டேங்குது சொல்லு. ஒன்றும் இல்லைப்பு. இந்த தண்ணியை போட்டு உழம்புறவங்க, இந்த போட்டு பொம்பளை பிள்ளைகளை அடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு தனி ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன். என்ன ட்ரீட்மெண்ட்? ஒன்றும் இல்லை. ஒரு நாட்டு கோழியை முழுசாக வாங்கிக்கோங்க. நல்லா மஞ்சள் பொடியை தழுவி கழுவிட்டு நல்லா நாட்டு கோழியை அடித்து நல்லா குழம்பு வச்சிடணும். அந்த குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு 4 அரளி விதையை அரைச்சு அதில் கலந்துடணும். இங்கே வர்றா அடிச்ச போதைக்கும் அதுக்கும் ஒன்றும் தெரியாதுப்பு. யார் போட்டுனா கூட தெரியாது. அது பூரா அரளி தானேப்பா. என் சிங்கம் தூங்குது இப்போதைக்கு இல்லை. பாருங்க அவரை பிடிக்காம பாரு. அவர் என் மாமனார் மாதிரியே இருக்காரு. அவரை போட்டு இல்லாத என்னடி சாமி மீன் குழம்பு என்னடி தங்கா ஒரு மாதிரி வாயி கோணுது. இதோட வந்தவத புரிஞ்சலாம் சும்மா தர்ற. ஆமாங்கய்யா. அது யாருமே எனக்கு இல்லாதனால ஒரு வியாபாரம் பார்க்குறேன். என்ன வியாபாரம்? அந்த வியாபாரத்துக்கு நம்ம தாய்மார்கள், இந்த பெரியவங்க, பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன வியாபாரமா? உதவி பண்றீங்களா? சொல்லவா சொல்லவாப்பு. எனக்கு யாருமே இல்லாதனால யாருக்காவது மீன் குழம்பு தேவைப்பட்டா மீன் வியாபாரம் வைக்கிற பவதாரணியை நாடுங்க. ஒரு கிலோ மீனுக்கு எம்புட்டு மருந்து கலக்கணும். போலும் போலும் பொங்குதலே இந்த குடும்பம். என்னை அணுக முடியலையா? என் போன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுமா போன் நம்பர். அந்த இருக்க சொல்லு. நோட் பண்ணிக்கோங்க. 97 96 86. ஒரு நிமிஷம். நம்பர் சொல்றேன் மச்சான். ஆறவன் லைன்ல ஒருத்தர் இருக்கான். மீன் குழம்பு கேட்டு வந்திருக்கான். 97 86 34 43 31. ஆமா கரெக்டா சொல்லிட்டியா? கரெக்டா இருக்கு. அதுதான் என் நம்பரு. நான் கேட்குறேன் ஃபோன் நம்பர் வியாபாரம் சொல்றியா? எவனும் ஃபோன் அடிக்க முடியும் லைன் கொடுக்குறியா? அது வேற யாரும் நம்பரும் இல்லை. என்னோட குருநாதர், என்னோட ஆசான், எங்க மாமா சூரிய மாமா நம்பரு. அடிச்சிங்கன்னா அவர் எனக்கு அடிச்சு கொடுப்பாரு. நல்லபடியா இருந்து முருகனும் வள்ளி மாலை மாத்துறத பாருங்க. காலையில மீன் குழம்பு சமைச்சுக்கிட்டு இருக்க எல்லாம் சாப்பிட்டு வியாபாரத்தை பெருக்க விடுங்க. போயிட்டு வரவாத்தா. அழுகாம போய் பாயா என்னத்த வந்தோன்னு அப்படியே கை தட்டுற இப்போ மட்டும் பாயின்னு சொல்லி அனுப்புறேன். போயிட்டு வரவா? போயிட்டு வர